இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமான மிகப்பெரிய நாள் எனக்கு. என் கூட நடித்த எல்லாருக்குமே சரி. ஒரு லெஜெண்டரி ஆக்டர் கவுண்டமணி சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது பெரிய பாக்கியம் நினைக்கிறேன் நான். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கடவுளுக்கு தான். ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். எத்தனை வாட்டி நான் கவுண்டமணி சாரோட காமெடி சீன்ஸ், அந்த கவுண்டர்ஸ், அந்த நக்கலான சூப்பரான ஒரு ஃப்ளோவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் கூட பக்கத்தில் இருந்து அவர் கூட நடிச்சிருக்கேன்னா ஐம் ரியலி பிளெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் டு காட். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வணக்கத்தை சொல்லி, ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்னைக்கு காலையில் பார்த்துருப்பீங்க, ஒரு 25 ஃப்ளைட்டு கேன்சல். அதில் அவர் வர்ற ஃப்ளைட்டு ஒன்று கேன்சல். அதனால் அவர் வர முடியல, ஆந்திலே வந்துகிட்டு இருக்காரு. இருந்தாலும் இணை தயாரிப்பாக இருந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தி சென்ற லட்சுமி ராஜன் அவர்களுக்கும், இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கும். அவர் எழுதி நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் அவர் டைரக்ட் பண்ணி 2-3 படங்கள் பண்ணார். இந்த 3 படத்துலையும் நான் இருக்கேன், அதோட இதுலேயும் இருக்கேங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். கவுண்டமணி என்னை பற்றி சொல்லணும்னா, இந்த ஒரே ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரெய்லரில் வந்ததில் குபீர்னு அத்தனை பேர் இருந்துச்சிருச்சிங்க அந்த முடியை பற்றி சொன்ன ஒன்று. அது ஒன்று மட்டும் இல்லை, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி படம் பூரா இதே பஞ்சஸ் தான், ஒரு செகண்டும் எல்லாத்துக்கும். ஆனால் அவ்வளவு பெரிய சீனியர், அவ்வளோ பெரிய ஜாபுவான், அவ்வளவு சாதனை படைத்தவர் ஒரு ஷாட் முடிச்சுட்டு வையாபடி எப்படி நல்லா இருக்குல்ல இது அப்படின்னு அவர் கேட்கும்போது என் உடம்பு புல்லரிக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்லையும் நல்லா இருக்குல்ல, எப்படி ஓகே தானே இது, இல்லை வேறு ஏதாவது பேசுமா, வேறு ஏதாவது போடுவோமா அப்படின்னு விடாமல் ஒரு கவுண்டராக போட்டுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி இங்கே முன்னாடி உட்கார்ந்த உடனே அவர் அடித்த கமெண்ட், பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் இல்லை, ஃபோனில் பேசினாலும் சரி, யார் கூட பேசினாலும் சரி, விடாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு நகைச்சுவையோடு பேசிக்கிட்டே இருப்பார். இங்கே முன்னாடி உட்காந்துருக்கும் போது பன்னீரை பார்க்குற சேர்லேருந்து சாஞ்சி கீழே விழுந்திருப்பார். நல்ல வேலை சோபாவாக இருந்தது. பன்னீர் விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு. எனக்கு லேசாக 1-2 வார்த்தைகள் தான் விழுந்தது காதில். இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பக்கத்தில் பாக்கியராஜ் சார் உட்காந்துட்டு கரிசிப்பை வாயில் வச்சுட்டு அப்படியே இருக்கார். ஏன்னா ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் பஞ்சு சாதாரணமாக இயல்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட பஞ்சஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒன்னொன்னா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கங்க அடிதடி வெட்டு குத்து கொலை இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு தேவை ரிலாக்ஸ். அந்த ரிலாக்ஸ் கண்டிப்பாக ஒத்த ஓட்டு முத்தையால இருக்கும். அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு எப்படியோ என்னைக்கும் அப்படியே அதே கவுண்டரோட, அதே ஸ்பீடோட, அதே டைமிங்கோட இருக்கார் கவுண்டமணி அண்ணன். அவர் கூட செஞ்சு இந்த படத்தில் இணைஞ்சு நடிச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம். நான் மட்டும் இல்லை, 3 பேர் இளம் ஹீரோக்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை டெக்னீஷியனுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய நீங்க இருக்கீங்க, இறைவன் இருக்காரு, நல்ல டைம் இருக்கு, நல்ல நேரம் இருக்கு. பிப்ரவரி 14 கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி படம் அமையும். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. எங்கள் ஃபேமிலியே சரி ஒரு பெரிய ஃபேன் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சாரோட காமெடிக்கு தான். அண்ட் நான் கவுண்டமணி சாரோட நடிப்பேன் இமேஜின் பண்ணதே இல்லை. அண்ட் அந்த வாய்ப்பு தந்ததுக்கு ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி கவுண்டமணி சார் எப்படி ஆன் ஸ்க்ரீனோ அதே மாதிரி தான் ஆன் ஸ்க்ரீன்லையுமே செம்மையாக கலாய்ச்சிட்டு இருப்பாரு எல்லாரையுமே சரி. என்ன எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாரு. என்னோட பேர் தனியா. ஸோ அவர் என்கிட்ட என்ன உன் பேர் தனியாவா மிளகாத்தூளா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் நார்மலாகவே என்னன்னு மட்டும் இல்லை, எங்கள் செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே இவ்வளோ நல்லா இன்ட்ராக்ஷன் இருந்ததுக்கு ஐ தேங்க் காட். அண்ட் தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ இவ்வளோ நாள். தேங்க்யூ ஆல். இதே மாதிரி கம்மிங் February 14th அன்னைக்கு எங்கள் படத்தை தியேட்டர்ஸில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ காமெடியான ஒரு ஃபிலிம் அண்ட் பாலிட்டிக்கல் சட்டை வேறு. ஸோ இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த இசை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகை குழுமத்தினர் மற்றும் திரையுலக குழுமத்தினர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஒத்த ஓட்டு முத்தையா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற 5 ஸ்டார் கே செந்தில் சார், அப்புறம் கதிரேசன் சார் அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் எங்களை இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர் ரவிராஜா சார், அதுக்கப்புறம் கோவை லக்ஷ்மணன் சார், அப்புறம் டைரக்டர் ராஜகோபால் சார், அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் காமெடி சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி சார்,
அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா இந்த ஃபங்க்ஷனில் இல்லை, இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவரை பார்த்து நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்கள் ப்ரெஸ்ஸில் தெரியும் நான் எவ்வளோ வருஷம் சினி ஃபீல்டில் இருக்கேன். என் ஃபஸ்ட்டு படம் நீங்கள்லாம் பார்க்க ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தீங்க. நான் வந்து சார் கூட நடிப்பேன்னு கனவு நிறையா நினைப்போம்ல, இவங்க கூட நடிக்கணும் அவங்க கூட நடிக்கணும். சார் கூட நடிப்பேன்னு கனவு கூட நினச்சி பார்க்கல. ஸோ மற்ற பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, நான் கூட நடித்தவங்க சார் கூட நடித்தவங்கிட்ட கேட்டு அவர் என்னென்ன பண்ணுவாருன்னா கேட்டுப்போம் அப்படின்னு. ஆனால் நான் சார் பக்கத்தில் உட்காந்தே அவர் படத்தில் என்னென்ன நடித்தாருன்னு கேட்டு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். குடும்பமாக உட்காந்து சந்தோஷமாக பார்க்கலாம். இந்த படத்தை திரைக்கு February 14 வருது. எல்லாரும் குடும்பத்தோடு பார்த்து இதை வெற்றி பெற செய்யணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொண்டு நன்றி. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமான மிகப்பெரிய நாள் எனக்கு. என் கூட நடித்த எல்லாருக்குமே சரி. ஒரு லெஜெண்டரி ஆக்டர் கவுண்டமணி சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது பெரிய பாக்கியம் நினைக்கிறேன் நான். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கடவுளுக்கு தான். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். எத்தனை வாட்டி நான் கவுண்டமணி சாரோட காமெடி சீன்ஸ், அந்த கவுண்டர்ஸ், அதை நக்கலான சூப்பரான ஒரு ஃப்ளோவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் கூட பக்கத்தில் இருந்து அவர் கூட நடிச்சிருக்கேன்னா ஐம் ரியலி பிளெஸ்ட். Thank you so much for giving this opportunity, great opportunity. Thanks to God. Thank you so much. உருவை வருஷ படத்தில் பார்த்துருவேன். ராசாங்கத்தில் சிறந்தவி படங்கள்லாம் புடசில் வேலை பார்த்தேன். இன்னைக்கு ஒத்த ஓட்டு முத்தையா படத்தில் அண்ணன் கவுண்டமணி என்ன கூட நடிச்சு கடவுள் கொடுத்த வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகரமாக. அன்றைக்கு மேடையிலே வீட்டிற்கும் அத்துணை இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இவங்க எல்லாருமே மனசால இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்கள் தான். ஒத்த ஓட்டு முத்தையா தமிழ் ரசிகர்கள் அத்துணை பேரும் மொத்த ஓட்டையும் போட்டு இந்த படத்தை மாபெரும் வெற்றி அடைய செய்வார்கள். அது ட்ரெய்லர்லையும் தெரியுது, சாங்லையும் தெரியுது. இந்த படத்துடைய இயக்குனருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய குருநாதர் கே பாக்யராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வளர்ச்சியில் பங்கு பெற்று ஒவ்வொருத்தரும் என்னை பாராட்டும் அண்ணன் பி வாசு அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையிலே வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படம் நிச்சயமாக இந்த ஆண்டு மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.